காலை அடுப்படி வந்ததும் இந்த தப்பை மட்டும் செய்து விடாதீர்கள். வாஸ்து சாஸ்திரங்கள் படி சமையல் அறையில் சில தவறுகளை நாம் செய்யாமல் இருக்க வேண்டும். நம் வாழ்க்கை சுமூகமாக போக வேண்டும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் என்றால் நாம் அனைவருமே நமக்காக நம் முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த சில சாஸ்திரங்களை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். இரவு தூங்கும் முன் கண்டிப்பாக நாம் அடுப்பை சுத்தம் செய்து அதன் மேல் பாத்திரங்களை வைத்துவிட்டு தான் தூங்குவோம். மறுநாள் காலை நான் வந்தவுடன் அடுப்பை பற்ற வைக்கக்கூடாது. ஒரு ஈர துணியால் அடுப்பை முழுமையாக துடைத்த பின்னரே அடுப்பை பற்ற வைக்க வேண்டும். இரவுதான் துடைத்தோம், சுத்தமாக தானே இருக்கும் என்று நாங்கள் அப்படியே சமைக்க ஆரம்பிக்க கூடாது. காலையில் பல் விளக்கி கொண்டே நிறைய பேர் சமைப்பார்கள், இல்ல சமையல் அறையை சுத்தம் செய்வார்கள். இப்படியெல்லாம் செய்யவே கூடாது. அதேபோல் முகம், கை, கால் கழுவி விட்டு தான் சமையல் அறையில் நாங்கள் சமையல் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். முதலில் சமையல் அறைக்குள் வந்து எதுவும் செய்யக்கூடாது. வாசல் கோலம் போட்ட பிறகுதான் உங்கள் சமையல் அறையில் வேலைகளை ஆரம்பிக்க வேண்டும். சமையல் அறையில் முதலில் நீங்கள் தொடு